بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. சூரா அல் கௌசர். அல் கௌசர் என்று சொன்னால் சொர்க்கத்தின் ஆறு, நிறைய நன்மைகள். அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற மகத்தான ஒரு அருட்கொடை சொர்க்கத்தின் ஆறு தான் அல் கௌசர். இந்த சூறாவை ஓதும்போது முதலாவது இன்னா அஅதைனாக்கல் கௌசர் என்று வசனம். இந்த இடத்துல இன்னா இழுக்கணும். இன்னா இன்னா ஐன் இன்னா أعطينا أعطيناك الكوثر. கௌசர் என்பதை கௌசர்னு சொல்லக்கூடாது. பொதுவாக நம்ம வழக்கத்துல கௌசர்னு சொல்லுவோம், அப்படி அல்ல. அல் கௌசர் அலிஃப் பா தா சா அல் கௌசர். இன்னா நபியே நிச்சயமாக நாம் அஅதைனாக உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம், உங்களுக்கு கொடுத்து விட்டோம். அல் கௌசர் கௌசரை கொடுத்து விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா அல்லாஹ்வின் தூதரே அல் கௌசர் என்றால் என்ன என்று கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபஇன்னஹு நஹ்ருன் வஅதனிஹி ரப்பி அஸ்ஸ வஜல் அலைஹி கைருன் கதீர். என்னுடைய ரட்சகன், என்னுடைய இறைவனாகிய அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான். அது ஒரு ஆறு, நிறைய நன்மைகள் உடைய ஆறு. அது ஒரு ஹவுல், அது ஒரு ஆறாக நதியாக இருக்கும். துரித அலைஹி உம்மதி யௌமல் கியாமா. மறுமை நாளிலே அது மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒரு ஹவுதாக தரப்படும். கியாமத் நாள்ல மக்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்கிற நேரத்துல அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிக்கு அந்த ஆறிலிருந்து ஒரு ஹவுதை, ஒரு தடாகத்தை, ஒரு தொட்டியை கொடுப்பான். அதுல அந்த கௌசருடைய ஆற்றின் தண்ணீர் இருக்கும். அனியதுஹு அததுன் நுஜூம் ஃபிஸ் ஸமா. அந்த ஹவுதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பாங்களே, அதனுடைய கோப்பைகள் அது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல எண்ணவே முடியாது, அவ்வளவு கோப்பைகள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மைகளை நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய சுவையை சொல்லும் போது அது தேனை விட இனிமையானது, அதனுடைய மனம் அது கஸ்தூரி விட மணக்கக்கூடியது, பாலை விட வெண்மையானது அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த கௌசர்ங்கிற ஆற்றிலிருந்து, அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை தான் ஹவுதுல் கௌசர் என்று சொல்லப்படுது. அது மறுமை நாள்ல ஒரு தொட்டியாக வைக்கப்பட்டு ஏராளமான கோப்பைகளை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய நபியின் உம்மத்திற்கு கொடுக்கும்படி நபி கட்டளையிடும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த தண்ணீரை கொடுப்பாங்க. யார் அந்த தண்ணீரை குடித்து விட்டாரோ அவருக்கு அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது. மறுமை நாள்ல எல்லாரும் கஷ்டத்துல தாகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் தஆலா இந்த தண்ணீரை கொடுத்து நபியின் கையில இதை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். ஆமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இமாம் அஹ்மத் பதிவு செய்திருக்கிற அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹல்துல் ஜன்னத ஃபஇதா அன பின்னஹர் ஹஃபதாஹு கியாமுல் லுக்லு. நான் சொர்க்கத்திலே நுழைந்தேன். இது மிஅராஜில் நடக்குது. அப்போது ஒரு ஆறுக்கு பக்கத்திலே நான் போனேன். அந்த ஆற்றின் கரையில் முழுக்க ஒரு கூடாரங்களாகவே இருந்தது. அந்த கூடாரங்கள் எப்படி இருந்தது என்றால் ஒரு முத்துல துளையிடப்பட்டதாக இருந்தது. ஒரே முத்து
அதுல துளையிடப்பட்ட கூடாரங்களாக இருந்தது. فضربت بيدي إلى ما يجري فيه الماء فإذا مسك أذفر. நான் தாகமாக இருக்கும்போது அதிலிருந்து நான் குடிக்கப்பட்டேன். அப்ப குடித்த போது அந்த தண்ணீர் என்னுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்து விட்டது. அதனுடைய வாடை, அதிலே மனம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அடர்த்தியான கஸ்தூரியின் மனமாக இருந்தது குடித்து பார்த்த நேரத்துல. அப்போ ஜிப்ரீலிடம் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், குல்து மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன ஆறு என்ன அப்படின்னு கேட்டேன். قال هذا الكوثر, இதுதான் அல் கௌசர் அல்லதி அஅதாகஹு அல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் இதைத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அல் கௌசர் என்று ஜிப்ரீல் பதில் சொன்னார்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்படையை தான் இந்த சூராவுடைய ஆரம்பத்துல முதல் ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா அஅதைனாகல் கௌசர். அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா இந்த அருட்படையை கொடுத்ததை சொல்லிட்டு அடுத்து நபிக்கு கட்டளை, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி, ஃபஸல்லின்னு இழுக்க கூடாது, ஃபஸல்லி லிரப்பிக, தொழுவீராக. யாரை? லிரப்பிக, உங்களுடைய இறைவனை தொழுவீராக. வன்ஹர், இன்னும் அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக. அப்ப அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட குர்பானியும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஆயத்துல, இரண்டாவது ஆயத்துல ரெண்டு இபாதத்துகள் சொல்லப்படுது. ஒரு இபாதா தொழுகை, இரண்டாவது அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுதல், அதான் நஹர். அப்போ மேல முதல் ஆயத்துல அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கொடுக்கப்பட்ட அருட்படையை சொல்லிட்டு இங்க தொழுகையை சொல்வதன் மூலமாக, அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுவதை சொல்வதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் உணர்த்துறான். அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்க அருட்படைகளுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நபிக்கு அல்லாஹ் சொல்ற தொலை சொல்லுகிற நாம் அல்லாஹ்வை அதிகம் தொழ வேண்டும், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட. அப்ப அல்லாஹ் கொடுத்த அருட்படைகளுக்கு அவனை வணங்குவதன் மூலமாக தான் நன்றி செலுத்த முடியும் முதல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தொழுகையை பேணுவதில் நம்மால் முடிந்த வரைக்கும் அதுல எந்த குறைவில்லாமல் பார்த்து கொள்ளணும். கடமையான தொழுகையை கரெக்டா தொழணும், முடிந்த வரைக்கும் நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளையும் நம்ம கவனிக்கணும். இப்போ எப்படி தொழுகை அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியதோ அது போலதான் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், அறுத்து பலியிடுவதும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு யாரும் அறுத்து பலியிடக்கூடாது. அப்படி அறுத்து பலியிட்டா, குர்பானி கொடுத்தா அது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மிகப்பெரிய பாவம். மூன்றாவது ஆயா அல்லாஹ் தஆலா கடைசி ஆயா, இது மிக சிறிய ஒரு சூரா, இதுல மிக ஆழமான கருத்துக்கள் நம்ம சுருக்கமாக பார்ப்போம். மூன்றாவது ஆயத்துல கடைசி ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, உங்களின் எதிரிதான் சந்ததி இல்லாமல் போவான். அவன்தான் சந்ததியற்றவன், அவன்தான் நன்மையற்றவன், அவன்தான் நினைவு கூறப்படாமல் ஆகுவான். இந்த வசனத்துடைய பின்னணி என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்யும் விதமாக அவர்களுக்கு பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் இறக்கின்றதை பார்த்துட்டு எதிரிகள், குறைஷிகள் இருக்கிற முஷ்ரிக்கள் என்ன சொன்னாங்க, அவரை பத்தி பேசாதீங்க, அவருக்கு எந்த சந்ததி, அவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு கதை முடிஞ்சிருச்சுன்னா, அவர் மௌத்தா போயிட்டுனா அதுக்கப்புறம் அவர் யாரையும் பேசக்கூட மாட்டாங்க, அதோட அவருடைய கதை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேலியாக ரசூலுல்லாஹ் இருக்கிற வெறுப்பை கக்கினார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குனா, இன்ன ஷானிஅக, நபியே உங்களுடைய எதிரியா இருக்கிறானே, உங்கள் மீது விரோதம் காட்டுகிறானே, அவன்தான் ஹுவல் அப்தர். அல் அப்தர் என்று சொன்னா சந்ததி இல்லாமல் போகிறவன். அவன் சந்ததிங்கிற இங்க பேச்சை எதுக்கு வருதுன்னு கேட்டா, ஒருவருடைய சந்ததி என்பவர் அவருடைய குடும்பத்திலிருந்து வரலாம். இன்னொரு பக்கம் ஈமானை கொண்டு நபிமார்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள் யாரு? நபிமாருடைய வாரிசுல இருக்கிற அறிஞர்கள், அது அவர்களை பின்பற்றக்கூடிய ஈமான்தாரிகள். அப்போ ஈமான் உள்ளவர்கள் எல்லாம் அந்த நபியை பின்பற்றுவதை கொண்டு அவர்களை நினைவு கூறுவாங்க. அப்போ இந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறவங்க இந்த நபிக்கு ஆண் சந்ததிகள் இல்லாமல் மரணிச்சு போறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, இவர்களுடைய நிலைதான் இவர்கள் பேசப்படாதவர்களாக, இவர்களை யாருமே நினைக்க முடியாதவர்களாக ஆகிவிடுவார்கள், இவர்கள் தான் சந்ததி இல்லாமல் ஆகுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக, இன்னும் தொழுகையில் கூட ரசூலுல்லாஹ்வின் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக, ஒவ்வொரு பாங்கின் போது கூட ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். அப்ப இன்னும் எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ்வின் ஸலவாத் சொல்வதும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதும், ரசூலுல்லாஹ்வை எந்த கட்டத்தில்
முடியாத அளவுக்கு அவருடைய நினைவு நம்முடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து கலந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்து உண்மையாக சத்தியமாக ஆகிவிட்டது. மறுமை நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மக்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் தொடர்ந்து எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருப்பாங்க. மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லப்படும். அவர்கள் மீது மனிதர்கள் மட்டுமல்ல, மலக்குகளும் ஸலவாத் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறான் அப்படிங்கறதையும் இந்த ஆயத்தின் மூலம் தெரிஞ்சு கொள்றோம். அப்ப இந்த 3 ஆயத்தையும் மிக சுருக்கமான இந்த சூறாவை அழகான முறையில ஓதணும். இது முழுக்க நேரடியாக ரசூலுல்லாவை பார்த்து சொல்லப்படுவதாக இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய அந்தஸ்தையும் சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு பக்கம் தொழுகையின் முக்கியத்துவம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே தொழப்படணும், அல்லாஹ்வுக்காக மட்டுமே அறுத்து பலியிடப்படணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்றோம். இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததிகள் என்பவர்கள்ல ரசூலுல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றக்கூடிய அடிப்படையில் ஒரு சந்ததியாக இருக்கும். அப்போ எல்லாருமே யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, நபியின் சுன்னாவை பற்றி பிடித்து பேணி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் எல்லோருமே ரசூலுல்லாஹ்விடம் கௌசருடைய நீரை வாங்கி பருகி சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ்விடம் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் இந்த சூறாவின் மூலமாக தெரிந்து கொள்றோம். அல்லாஹ் தஆலா நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை இன்னும் அல்லாஹ் தஆலா மேன்மேலும் உயர்த்துவானாக. அவர்களை பின்பற்றக்கூடிய சுன்னாவிலே உறுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت